வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இருக்குல்ல, அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை விவரங்களை அறிவிக்கப்பட்டாச்சு. ஆல்ரெடி அவர் குற்றவாளின்னு சொன்ன விஷயத்தை நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க தண்டனை விவரங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த உலகத்தோட தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸில் அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப பிரதான இடத்துல இருக்குது. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த வளாகத்துக்குள்ளே போயிட்டு ஒருத்தன் அங்கே படிக்கிற மாணவிக்கிட்டேயே தப்பாக நடந்திருக்கான். ஸோ அவன் யார் என்ன கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஞானசேகரன். இந்த வழக்கு இவ்வளோ பெருசாக மாறவே காரணம் என்ன தெரியுமா? எங்கே இந்த குற்றம் நடந்திருக்கு, அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த கேம்பஸில் நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ அது மாறுச்சு. இவன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டது கடந்த 28ஆம் தேதி. அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணது கோர்ட்டே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஞானசேகரன் குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் தீர்ப்பு வழங்கிய கையோடு தண்டனை விவரத்தை ஜூன் 2ஆம் தேதி வழங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜூன் 2 இன்னைக்கு தானா தண்டனை விவரங்கள் ஃபுல்லாக வெளியே வந்திருக்குங்க. இந்த தண்டனை விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். எல்லா ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து முடியுதுங்க. அதாவது ஜூன் 2 தண்டனை விவரம் வழங்குற தேதியில் ஸோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. உடல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஞானசேகரனை இந்த சென்னை கோர்ட் இருக்குல்ல, சென்னை கோர்ட் வளாகத்துக்குள்ளே இருக்க இந்த மகளிர் கோர்ட்டு, அங்கே அவனை ஆஜர்படுத்தணும்ல, அதுக்காக அழைச்சிட்டு வராங்க போலீஸார். உள்ள செம பாதுகாப்பு. ஏன்னா சிக்கிருக்க கேஸ் அப்பேற்பட்ட கேஸ் ஆச்சு. மக்கள் என்ன உள்ளே போந்து கைகி வச்சிட்டாங்கன்னா அப்பேற்பட்ட கேஸு. ஸோ இவனை பாதுகாப்பாக அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றது பெரிய டாஸ்க்குன்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க. அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த குற்றவாளி கூண்டு இருக்குல்ல, அதில் இவனை ஏற்றுறாங்க கோர்ட்டில். ஏற்றின பிற்பாடு தண்டனை விவரத்தை நீதிபதி ஒன்று ஒன்றா வாசிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி கதறி எழுத ஞாபகம் இருக்க ஞானசேகரன், இது போல் வீட்டில் நிறைய கடன் இருக்குது, எனக்கு அப்பா கிடையாது, அம்மாவுக்கு உடம்பு முடியல, எனக்கு சகோதரியாக இருக்காங்க, அவங்கள ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கணும், என்னோட மகள் 8வது படிக்கிற அவளையும் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கணும், 1008 கடன் இருக்க எல்லாத்தையும் நான் தான் போய் சமாளிக்கணும். ஸோ அதனால் குறைஞ்ச தண்டனையை கொடுங்க, அதிகமாக கொடுத்தீங்கன்னா என் ஒட்டுமொத்த குடும்பமும் கொலாப்ஸ் ஆகிடும், அது இதுன்னு கண்ணீர் விட்டு கதறினான். இதெல்லாம் பண்ணுறது முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ பேசினா பிரயோஜனம் இதெல்லாம். இந்த இடத்துலையும் அவனோட கண்களில் கண்ணீர் வர தவறலைங்க, அதையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீதிபதி ஃபுல்லாக வாசிக்க ஆரம்பித்தாங்க தண்டனை விவரத்தை. நீங்கள் எதிர்பார்த்தது பெரிய தண்டனைகள் தான். அதாவது மரண தண்டனை கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆயுள் தண்டனை கூட என்ன ஒரு 14 வருஷம் 15 வருஷம் அது போல இருந்து வந்துடுவாப்பிலையா அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை, டபுளாக போயிருக்கு. 30 வருஷங்களுக்கு ஆயுள் தண்டனை. யாருக்கு? இந்த ஞானசேகரனுக்கு 30 வருஷங்களுக்கு குறையாம ஆயுள் தண்டனை. எந்த தண்டனை குறைப்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த நன்னடத்தை கருதி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் எந்த ஒரு சலுகையும் இவனுக்கு கிடைக்காதுங்க. ஏக காலத்தில் எல்லா தண்டனையும் அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 11 குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால அந்த நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அளவுக்கு தண்டனை, இது எல்லாத்தையும் கூட்டி வந்து தான் கடைசியில் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு டன்னியூர் முஞ்சி இன்னொன்று அதெல்லாம் கிடையாது ராசா, எல்லா தண்டனையும் சேர்த்து நீ ஏக காலமாக அனுபவின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். சிறையில் எந்த கருணையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லிட்டலாக கடுங்காவல் தண்டனை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதோட ஒரு ப்ரிலிமினரி வெர்ஷனாக தான் இந்த ஒரு ஸ்டெப்பை பார்க்க முடியுது. சலுகைன்ற பேச்சுக்கு இடமில்லைன்றத நீதிபதி ரொம்ப ரொம்ப ஆழமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி ரைட்டு, எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில் அதை ஒன்று ஒன்றா தொகுத்து வழங்குறேன். விருப்பத்துக்கு மாறா அத்துமீறி நடக்கிறது. அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தினா ஞாபகம் இருக்கா, அந்த மாணவி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதுனால 3 மாதங்களுக்கு சிறை தண்டனை ஒன்று. ரைட்டு. அடுத்து சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்துறது, இதையும் பண்ணாங்க. இல்லீகலாக சில வேலைகளை பார்த்துருந்தால இதுக்கு 1 மாத தண்டனை. ரைட்டு. என்ன ப்ரோ ஃபுல்லாக மாச கணக்கில் இருக்குன்னு பார்க்காதீங்க, போப்போ உங்களுக்கே புரியும். உடம்புல காயம் ஏற்படுத்துறது, இதையும் பண்ணியிருக்கான் அந்த மாணவி சார்ந்து. இதுக்கு 1 வருஷம் சிறை தண்டனையா. ரைட்டு. பாலியல் ரீதியான தாக்குதல், இதையும் பண்ணியிருக்கான். இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இதுக்கு 3 வருஷங்களுங்க சிறை தண்டனை. இது கூடவே கடுமையாக தாக்குறது, இது அப்படி தான் பார்க்கப்படும். இது ஆக்சுவலாக கிரேவ் அஃபென்ஸ், ஓகேவா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்க மக்களே. அதை சார்ந்து கடுமையாக தாக்குறதுல 7 வருஷங்கள் ஜெயிலு, இது கூட 10,000 ரூபா அபராதம். இதை தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுக்கிறது, இதையும் அவன் பண்ணியிருக்கான். இதை வெளியே சொன்னால் உன்னை இதை பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும் 1008 மிரட்டல்கள் விடுத்தான் பார்த்தீங்களா, அதையெல்லாம் இங்கே வருது, அதுவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 7 வருஷம், இதுக்கு வேறு ஜெயிலு, 25,000 ரூபா அபராதம். இதை தாண்டி பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்கள் இருக்குல்ல, இதை அழிக்கிறது,
இந்த எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறது சொல்லுவாங்க பாருங்க, அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு பைபிளில். இதுக்கு ஒரு 3 வருஷம் ப்ளஸ் 10,000 ரூபா அபராதம். இது கூடவே தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுறது. அந்த பொண்ணு அந்த கேம்பஸில் என்ன பண்ணால் இவனுக்கு என்ன, அது அவங்களோட ப்ரைவசி. ஆனால் அதை போயிட்டு இவன் அதுக்குள்ளே தலையை விட்டு நான் இது அதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இந்தளவுக்கு தன்னோட இச்சைக்கு பயன்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த செக்ஷனும் பாயுது. 3 வருஷங்கள் ஜெயில், இதுக்கு 10,000 ரூபா அபராதம். அண்ட் கடைசியாக பாலியல் வன்கொடுமைங்க, மிக முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். இதுவும் நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கா. இதுக்கு ஆயுள் தண்டனை, ஓகேவா, ஆயுள் தண்டனை ப்ளஸ் 25,000 ரூபா அபராதம். ஸோ இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துடுது 30 வருஷங்கள் வந்துடுது. ஒட்டு மொத்தமாக இல்லை சலுகையே இல்லாமல் அவன் ஜெயிலில் கஷ்டப்படணுன்றதான் கோர்ட்டோட தீர்ப்பாக இருக்குது இந்த தண்டனை விவரங்களில். இந்த வழக்கு மற்ற வழக்குகள் மாதிரி கிடையாதுங்க. இதில் என்ன நம்ம ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருந்துச்சு இந்த வழக்கில், எல்லா அதிகாரிகளும் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, இதில் சாட்சியம் கொடுக்குற இடத்துல இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸு, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க சாட்சியம் கொடுக்க வராங்கன்னா எல்லாரும் தைரியமாக வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. படிக்கிற பசங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸில் நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் வாங்குறாங்க, இது நாளைக்கு பெரிய விஷயம் தான் கலைப்பு விட்டு நாளைக்கு யாராவது நம்மளை பழி வாங்குறாதுன்னு வந்து நின்ட்டாங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகுதுன்னு பயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அந்த பயம் அவங்களுக்கு இல்லாமல் போக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றின தகவல்கள் ஒன்று கூட வெளியே வரக்கூடாது. இந்த வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனது ஞாபகம் இருக்கா? அது போல் இவங்க சம்மந்தமான ஏதாவது ஒரு தகவல் வெளியே வந்தாலும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட சில நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பசங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஏற்பட்ட ரிஸ்க் பேரியர் இருக்குது. ஸோ இந்த கேஸில் அந்த பசங்களோட எல்லா விதமான தகவல்களை வெளியே லீக் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. அப்போ இருக்கிற டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நான் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். இப்போ எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு, கேட்டால் டெக்னிக் லீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசங்க அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சாட்சியம் சொல்லுவாங்களே, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு என்ன கேரண்டி இருக்குன்னு பார்த்து நல்ல வேலை அதிகாரிகள் அந்த விஷயத்தை காப்பாற்றிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் கூட வெளியே வரலங்க. அது வரைக்கும் நிம்மதி நம்மளுக்கு. ஏன்னா அந்த பசங்களோட ஃபியூச்சரை நம்ம பார்க்கணும். இந்த வழக்கில் இந்த ஒரு கான்ஃபிடென்ஷியலை மெயின்டைன் பண்ணாங்களே, இதுதான் பெரிய பெரிய டாஸ்க்கு. அவங்களுக்கு பதட்டம் வராதபடி விசாரணை பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதுவும் பெரிய டாஸ்க். அதையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்காக சொன்ன மற்ற வழக்குகள் மாதிரி இந்த வழக்கு கிடையாதுன்னு. இன்னொரு விஷயம், இந்த வழக்கில் ஒருத்தர் கூட பிறர் சாட்சியாக மாறவே இல்லை. எப்படி நம்ம இந்த பொள்ளாச்சி வழக்கு சார்ந்து பார்த்துருந்தோம், பிறர் சாட்சி யாருமே இல்லாமல், அதே போல தான் இந்த இடத்துல இது நடந்திருக்கு. மிக முக்கிய சாட்சியம் என்ன தெரியுமா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? ஞானசேகரன் பயன்படுத்தின செல்ஃபோனு ஞாபகம் இருக்கா? அவன் வந்து அந்த செல்ஃபோனில் யார்கிட்டயே பேசினா, சார்னு சொல்லி பேசினா, அந்த ஒரு இஷ்யூனால தான் அந்த பொண்ணு விசாரணை பண்ணுறப்ப யார்கிட்ட சார்கிட்ட பேசினதான் அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்போனா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸானா இருக்கான்னு ஞானசேகரனுக்கு. இவர் வேறு அந்த சில கட்சி பிரமுகர்கள் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காப்லையே, அவங்க என்ன சம்மந்தப்பட்டிருக்கலாம் அது இதுன்னு பலகட்ட குற்றச்சாட்டில் எதிர்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் பெரிய பூதாகாரமாக மாறுறதுக்கு காரணமாக இந்த ஒரு விஷயமா அமர்ந்துச்சு இந்த விசாரணை தகவலும். இதுக்கான ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. இந்த அரசு தரப்பு வக்கீல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும். என்னன்னா, ஃப்ளைட் மோடில் தான் ஞானசேகரன் பயன்படுத்தின செல்ஃபோன் அந்த குற்றம் நடக்கிறப்ப இருந்திருக்கான். ஃப்ளைட் மோடில் இருந்தால் ஃபோன் பண்ணவும் முடியாது, வராதா, அவுட் கோயிங் இல்லை இன்கமிங் இல்லையா? ஸோ அப்புறம் எப்படி இன்னொருத்தர் பேசியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா மக்களே? ஏர்டெல் இருக்குல்ல, அந்த சிம்மை தான் அவன் பயன்படுத்தியிருக்கானா இந்த ஞானசேகரன். அந்த ஏர்டெல் கம்பெனியை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப நிபுணருங்க. இவர்கிட்டே வாக்குமூலம் வாங்கியிருக்காங்களாம். அதான் அந்த இன்பிட்வீன் டைமுக்குள்ளே போன கால்ஸ் வந்த கால்ஸ் என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ஃப்ளைட் மோடில் இருந்த விஷயமா கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் இதில் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பொண்ணை அவன் பயன்படுத்துறதுக்காக தான் இல்லாத சாரை இருக்குன்ற மாதிரி பேசினதா இப்போ சொல்கிறாங்க. இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியலன்றதை இட்ஸ் அப் டு யூ மக்களே, உங்ககிட்டே விட்டுறேன். ஆனால் இது வரைக்கும் நடந்திருக்க விஷயம், சொல்லப்படுற விஷயங்கள் இதுதான். மேரி ஜெயந்தி அவர்கள் இருக்காங்களே, அரசு தரப்பு வக்கீல், இவங்க ஃபுல்லாக ஆஜரானது ஞானசேகரனுக்கு எதிராக தான். இவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மனைவி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அதிகாரிகள். அதாவது, ஏமா அந்த நேரத்தில் அந்த ஞானசேகரன் கையில் இருந்த ஃபோனில் ரிங் எதுனா வந்துச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாணவி, இல்லைங்க அப்படிலாம் ரிங் எதுவும் நான் கேட்கலங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேஸில் வேற ஒருத்தருக்கு தொடர்பே இல்லைன்றது இது மூலமாக தெளிவாக தெரியுது. அந்த ஃப்ளைட் மோடில் இருந்த விஷயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இனியும் யார் அந்த சாருன்ற மாதிரி இன்னொருத்தர் தொடர்பு பட்டிருக்காருன்ற மாதிரி பேசுகிறாங்கனாக்கா அது நீதிமன்ற அவமதிப்பாக மாறும்னு கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் பேஸ்டாக தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அதிகபட்ச தண்டனை கேட்டாங்க பார்த்தீங்களா கோர்ட்டில் ஞானசேகரனுக்கு. அதுக்கான காரணத்தையும் இவங்க விளக்குனாங்க. இந்த அதிகபட்ச தண்டனை கேட்கறதுக்கு காரணமே அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒரு கல்வி அமைப்பு. அங்கே அவ்வளோ பிள்ளைங்க வந்து படிக்க வராங்க, அவ்வளோ மாணவிகள் வந்து படிக்க வராங்க. அவங்களில் ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு கதி அப்படின்னா இது எப்படி நம்ம சும்மா விட முடியும்? ஸோ இதுக்காக தான் அதிகபட்ச தண்டனை அவனுக்கு கொடுத்தே அவனு நான் வாதாடினேன். நாம் எதிர்பார்த்த தண்டனை அவனுக்கு இப்போ பெருசாக கிடச்சிருக்கிறதாவும் இவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க.
ஒட்டுமொத்த அயோக்கியன்களுக்கான ஒரு பாடம் இந்த தண்டனைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ ஆரம்பத்துல இருந்தே அரசியல் புயலை கலப்புற மாதிரி தான் இருந்துச்சா, அது இன்னும் ஓஞ்சபாடு இல்லைங்க. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல, அதிமுக பொதுச்செயலாளர் அவர் தான் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவங்க ஒரு பக்கம் தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளும் அரசோட அமைச்சர் ரகுபதி அவர்கள் இருக்காங்கள, அவர் ஒரு பக்கம் கருத்தை பதிவிட்டிருக்கார். எக்ஸ்தலம் முழுக்க இந்த கருத்து முதல்ல பெருசா போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத இப்ப முழுமையா பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம். இந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற திமுக எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக. பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அஇஅதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம். அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு? சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான். திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள். அதேபோல 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த சாட்சியங்கள், வலுவான வாதங்களின் மூலம் விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை விரைவாக பெற்றுத் தருவதிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசும் காட்டும் உறுதிப்பாட்டிற்கு கிடைத்த வெற்றியாக அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பு. உள்ளாட்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடித்த பழனிசாமியால் தான் அந்த வழக்கில் நீதி கிடைக்க 6 ஆண்டுகளானது. ஆனால் 5 மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த வயிற்றெரிச்சலில் என்ன செய்வதென்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி. இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்குள் செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டும் எனும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவருப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களுடன் படம் எடுத்ததற்காக முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு என குற்றம் சாட்ட முடியாது என உயர்நீதிமன்றமே தலையில் கொட்டிய போதும் திருந்தாமல் பெண்களை அச்சுறுத்தி அவர்களது படிப்பை முடக்க வேண்டும் என்பதற்காக யார் அந்த சார் என புரளியை வைத்து மலின அரசியல் செய்து வந்தார் பழனிசாமி. உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் தனது அறிக்கையிலும் ஞானசேகரன் யாருடனும் பேசவில்லை, அவனின் செல்போன் பிளைட் மோடில் தான் இருந்ததும் அவன் யாருடனும் பேசவில்லை என்பதும் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்றுத் தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமான அரசியல் செய்து வந்த அற்ப புத்தி பழனிசாமியின் புரளி நாடகம் தோற்று போன போதும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மீண்டும் அதே பொய்யை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் பச்சை பொய் பழனிசாமி. இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார் தான். இது போன்ற பொய் புரளிகளை வைத்து பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழுநேர தொழிலாக செய்து கொண்டிருக்கும் பழனிசாமி இன்று போல் உண்மைகளால் தொடர்ந்து அவமானப்பட போவது உறுதி. தமிழ்நாட்டு பெண்களின் உரிமையை உயர்த்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நுனியளவு சமரசத்திற்கு இடம் தராமல் ஆட்சி செய்யும் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆட்சியில் பெண்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எந்த ஒரு குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வழக்கின் தீர்ப்பே சாட்சி. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். சிறைக்கு உள்ள போன ஞானசேகரனை பார்த்துட்டோம். சிறைக்கு வெளியே பல ஞானசேகரன் இருப்பானுங்கள்ல, அவனுங்களுக்கான ஒரு பாடமாக தான் இந்த தீர்ப்பையும் தண்டனை விவரத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் அவனுங்களை திருத்திருமான்னு கேட்டிங்கன்னா, மரண தண்டனையே கொடுக்கப்பட்டதா இருந்தாலும் வெளியில் பண்ணுறவன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் போல இருக்கு. தண்டனைகள் கடுமையாகிறத விட வேற எதனா சில விஷயம் நம்ம யோசிச்சே ஆகணுங்க. இல்லைன்னா குற்றங்கள் பெருசாக குறையாது. அடுத்து இன்னொரு இஷ்யூ பெருசாக பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்போ நம்ம அதை பற்றி பெருசாக பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்று செயின் மாதிரி போயிட்டு இருக்கு.
ஆனால் முற்றுப்புள்ளி வைக்கப்படலை. ஸோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை முதல்ல பார்க்கணும். இந்த தண்டனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.